டேய் நீ ஏன் கட்சி ஆரம்பிச்சுன்னு உனக்கும் தெரியல. எல்லாரும் இன்னைக்கு மீம்ஸ் போட்டு என்ன கலாய்க்கிறாங்க, கமல் பேசுனது இல்லை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை என்ன புரியுது. இவங்க கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான எல்லாரும் போய் எங்க போனாங்க, திமுக பேசினாங்க. கடைசியில் நீனும் போய் அங்கே எம்பி சீட்டுக்கு கட்சியை வித்து. நீ பைத்தியம் தான், ஆனா பேசுறதை கேட்கறதுனால என்னையும் பைத்தியம் நினைக்காத. நம்ம எல்லாரும் திமுகவின் கொத்தடிமைகள், மன்னர் ஆட்சியின் அடிமைகள். அந்த மனப்பான்மையிலே இவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்காங்களே. இது வந்து தனி கட்சின்ற எண்ணம் இவங்க யாருக்குமே கிடையாது. கார்த்திக் சிதம்பரம் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு, எங்க அப்பாவுக்கே வாய்ப்பு கொடுக்கல, இவனுக்கு எங்கேருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துட போறாங்க. எப்போ பார்த்தாலும் திமுகவின் அடிமைகளை மட்டுமே நாங்கள் கட்சியின் தலைவராக வைத்துக் கொள்வோம், திமுகவுக்கு சப்போர்ட் பண்றவனை மட்டுமே நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் கட்சி எங்கேருந்து வளர்ப்பீங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் நம்மளை பார்த்து நல்லா பேசுறாரு, கனிமொழி நல்லா பேசுறாங்க. உன் கட்சியை வளர்க்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. இல்லை உடன்பிறப்பே வா, 4.5 வருஷமா உடன்பிறப்பு எங்கே போச்சு? 4.5 வருஷமா உடன்பிறப்பை ஏன் பார்க்கல? எந்த வேலையை இந்த திமுக அரசு சிறப்பாக செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சா ஒன்று சொல்லுங்கள். இந்த 5 வருஷத்தில் திமுக அரசு இந்த வேலையை சிறப்பாக செஞ்சது எது உங்களால் சொல்லுங்கள்? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் திறன் ஆய்வாளரான KSM கார்த்திகேயனாளர் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்றுக்கு மோடி அவர்கள் வந்திருந்தாரு, இந்த வேளாண் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்வையிட்டாரு போனார். வரும்போதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீட் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு, செய்கிறாரு. ஸோ இது எந்த மாதிரி விஷயங்களை காட்டுது சார்? இது இல்லை, என்டிஏ அலைன்ஸை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு மெர்ஜான கூட்டணியாக நாங்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோன்றது தான் வந்து நம்ம நேற்று நடந்த விஷயத்துலேருந்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எடப்பாடி அவர்களே போய் ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க 2 பேரும் பேசிக்கொள்கிற விஷயமா இருக்கட்டும், எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த விதமான கருத்துப்பாடுகளும் நாங்கள் ஒரு கூட்டணியாக வந்து நல்ல மெர்ஜா வந்து 2026 ஒற்றுமையாக வந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் கூட மற்ற கூட்டணிகளை ஒன்று திரட்டுறதுக்கான வேலையை இன்னும் அடுத்த 4 மாதங்களில் நாங்கள் வந்து திறம்பட செய்வோன்றது தான் நேற்று அவர்கள் 2 பேரும் நடந்து கொண்ட விஷயங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன ஒன்று, விவசாயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மோடியாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழகத்தில் எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருமே விவசாயிகள் மேலே ஒரு கரிசனத்தோடு வந்து நடந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கு அந்த மாதம் அக்கௌண்ட்டில் பணம் போடுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு ஒரு சில விஷயங்களை மோடி அவர்கள் எடுத்து இன்றைக்கி வந்து அந்த கிசான் நிதின்ற திட்டம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி இப்போ கூட இந்த நெல் கொள்முதலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு வந்து எடப்பாடி வந்து நேரடியாக களத்துக்கு போன உடனே அந்த விவசாயிகளோட பிரச்சனை வந்து தஞ்சாவூரில் தீர்க்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கொள்முதல்லையே வந்து ஒரு பெரிய தாமதம் ஏற்பட்டு பல நஷ்டங்களை சந்திக்க இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி போனோன்னு வந்து அதில் வந்து கவனம் செலுத்தப்பட்டது, ஊடகத்தினுடைய வெளிச்சம் பட்டது. உடனே வந்து துணை முதலமைச்சர் நேரில் போனார், உடனே ட்ரெயின் லாரியை கொண்டு வந்து அப்போ அந்த விவசாயிகளுக்குரிய நீதி நியாயத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. அப்போ விவசாயிகள் மேலே 2 பேருமே கரிசனமாக நடந்துக்கிறாங்கன்றது தான் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு நல்ல சைன். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் பாஜக அதிமுக வந்து ஒரு 2 பெரிய கட்சிகள் இன்றைக்கி ஒரு நம்ம இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியும் மாநிலத்தில் இன்றைக்கி பெரிய கட்சியான அதிமுகவும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஒரு அலைன்ஸ் மெர்ஜாகி போகுதுன்றது வந்து ஒரு நல்ல சைனாக வந்து என்டிஏ அலைன்ஸுக்கு நம்ம பார்க்குறதுன்னு தெரியுது நமக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது, ஒரு நாளைக்கு பல விஷயங்கள் நடக்குது, கொலை நடக்குது, அப்புறமேட்டு கற்பழிப்பு நடக்குது, இத்தனை நடக்குது, ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. இல்லை, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு படு கேவலமாக இருக்குது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது இல்லை, சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட சொல்கிறான். ஒரு வியாபாரியால் நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியல, ஒரு பெண்ணால் பாதுகாப்பாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப முடியல, யாரால் இன்றைக்கி ஒரு சுமூகமாக இன்றைக்கி ரோட்டில் நடந்து ஒரு சுதந்திரமாக நம்மளால் ரோட்டில் ஒரு ஆண் பெண் யாராலையும் நடந்து போக முடியல. ஏன்னா போதையினுடைய தாக்கம் இன்றைக்கி தமிழகத்தில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த போதைப் பொருளையும் சரி, தமிழகத்தில் போதைப் பொருட்களையும் டாஸ்மார்க்கையும் கட்டுப்படுத்துறதுக்கான விஷயங்களை திமுக செய்கிறதுக்கு தவறிடுச்சின்னு தான் பார்க்கணும். அதாவது ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதில் வந்து நம்ம திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? மது போல நான் எங்கே ஒரு டேரெக்டாகவே சொல்லுவேன், திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே எங்கள் ஆளுங்க யாரெல்லாம் டாஸ்மார்க்கை நடத்துகிறாங்களோ அவங்களாம் டாஸ்மார்க்கை மூடிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வாக்குறுதியாக கொடுங்க. சரி, இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் என்ன சொன்னார்? அவர் வீட்டுக்கு முன்னாடி பதவியை எடுத்து டாஸ்மார்க்கை மூடுங்க. நான் முதலமைச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், ஐயா நீங்கள் டாஸ்மார்க்கை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தீங்க?
இப்போ நீங்கள் போராடினீங்க, கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தீங்க, ஓகே. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக டாஸ்மார்க்கை மூடவே முடியாது. அந்த நிதர்சனமான உண்மையை நாங்கள் ஆனால் டாஸ்மார்க்கை குறைக்கிறதுக்கான அடிப்படையில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணீங்க? இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி அவனுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்கான். அடுத்த தலைமுறை போதையோட வசத்தில் சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அவன் வாழ்வாதாரத்தை இழந்துட்டான், ஆண்மையை இழந்துட்டான். இன்றைக்கி அவன் ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்மையை இழந்து அவன் எங்கே போய் நிற்கிறான்? ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணிருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எது? நீங்கள் விற்கக்கூடிய மது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? தீபாவளி நேரத்தில் 750 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்க. நாங்கள் உங்ககிட்ட குறைஞ்சபட்சமாக நாங்கள் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அன்னைக்காவது கடைகளை மூடுங்க. சனி ஞாயிறில் மாதத்தில் 2 நாள் கடையை லீவ் விடுங்க. அப்போ இதை போன்ற விஷயங்களையாவது உங்களால் செய்யலாம்ல. நீங்கள் எதையுமே செய்யாமல் நீங்கள் ஒரு சிறந்த நடிகராக இன்றைக்கி தமிழக முதல்வர் மாறிக்கிட்டு இருக்கார். அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன், ஆட்சிக்கு வருவதற்கு பின்னுன்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கே போடலாம். ஆட்சிக்கு வருவதற்கு முன் டாஸ்மார்க்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுக மன்னராட்சி குடும்பம் இன்னைக்கு டாஸ்மார்க்கு வந்தவொடனே அந்த மன்னராட்சி குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்ன பேசுகிறாங்க? அக்கா கனிமொழி என்ன பேசுகிறாங்க? ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு? உதயநிதி என்ன பேசுகிறாரு? இதே மூவரும் இந்த ஆட்சி வருவதற்கு முன் என்ன பேசுனாங்க? நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிறிஸ்மஸ் வருது கடையை மூடு, நியூ இயர் வருது கடையை மூடிற அன்னைக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அன்னைக்கு கடையில் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு தான் உங்களோட சேல்ஸ் டார்கெட்டை அதிகப்படுத்துறீங்க. விடுமுறை நாட்களில் உங்களோட சேல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு உங்கள் சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறீங்க. அப்போ குறைந்தபட்சம் மக்கள் மீது எந்த விதமான அடிப்படை கரிசனமும் இல்லாமல் மக்கள் நாசமாக போக வேண்டும், டாஸ்மார்க்கில் குடிச்சு அவன் சீரழியணும், அவனுக்கு அடுத்த சந்ததியினரே இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும்தானே உங்ககிட்ட இருக்குது. டாஸ்மார்க்கு குறைக்கிறதுக்கு அடிப்படையில் என்ன விஷயங்க பண்ணீங்க? இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணால் சட்டம் ஒழுங்கு சரியாயிருங்க. டாஸ்மார்க் ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலேஷன் பண்ணி நீங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி தமிழகத்தில் கண்ட்ரோலாக இருக்கும். அந்த விஷயத்துக்கான அடிப்படை நடவடிக்கையே இன்றைக்கி திமுக செய்ய தவறிடுச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு முக்கிய காரணம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் போய் ஒரு பெண்ணை அன்றைக்கி வந்து கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்கிறானா, அதுக்கு முன்னே அங்கே என்ன நடந்திருக்கான்? அவன் போதையே இருந்திருக்கான். அங்கே ஒரு பார் நடைபெற்றிருக்கு, சட்டத்துக்கு புறமாக ஒரு பார் நடைபெற்றிருக்கு, அவன் போதையில் இருந்திருக்கான். நடைபெறக்கூடிய முக்கால்வாசி குற்ற பின்னணியில் 99.9% என்ன இருக்குது? போதை தானே இருக்குது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு தவறிடுச்சு இல்லை? அப்போ இதனுடைய மோசமான விளைவுக்கு மொத்தமுமே வந்து தமிழக முதல்வர் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஸ்டாலின் பொறுப்பேற்று நியாயப்படி அவர் பதவி விலகிட்டே போயிடணும். ஒட்டு மொத்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய குற்ற பின்னணிக்கு பின்னாடியும் டாஸ்மார்க் பாரும் போதை வஸ்துவும் தான் இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு தவறிடுச்சு தமிழக அரசு. அப்போ அதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யவே மாட்டீங்களே, அதுக்கான முன்னெடுப்புகளை இவங்க செய்யவே மாட்டாங்க. மன்னராட்சி மனப்பான்மையில் மட்டும்தான் இவங்களோட செயல்பாடுகள் இருக்குது. ஒரே செயல்பாடு அந்த மன்னராட்சி மனப்பான்மை செயல்பாடு மட்டும்தான். அந்த செயல்பாட்டில் மட்டும்தான் போகிறாங்க. அப்புறம் சட்டம் ஒழுங்கு எங்கேருந்து இருக்கும்? ஆனால் கூட்டணி கட்சிகள் யாரும் இதை பற்றி கேள்வி எழுப்பவே மாட்டேங்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் தான் மன்னராட்சிக்கு அடிமையாக தானே இருக்காங்க. அடிமை சாசனம் எழுதி கொடுத்தா இவங்களாம் கூட்டணி கட்சிகள் மாதிரி எங்கேயா செயல்படுறாங்களா? அதாவது சொல்கிறதுக்கே நமக்குலாம் வருத்தமாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு போராட்டம் குணம் கொண்ட ஒரு கட்சி, ஒரு போராட்ட குணம் கொண்ட கட்சி. அந்த கட்சிக்கிட்ட எங்கே இன்றைக்கி போராட்ட குணம் இருக்குது? ஏங்க எலெக்ஷனே வரலங்க, எலெக்ஷனை பற்றி இன்னும் கூட்டணி அலைன்ஸ் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே அவங்க கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் சொல்கிறார், நாங்கள் வந்து இன்றைக்கி ஆட்சியிலையும் அமைச்சரவையிலையும் பங்கு கேட்க மாட்டோம், அப்படி ஒரு நிர்பந்தத்தை திமுக கொடுக்க மாட்டோன்ற வாக்குறுதியை நீ கொடுக்குற. உன்கிட்ட கேட்டாங்களா? இன்னைக்கு யார் கேட்டா? எதுக்காக கொடுக்குற? உன் எம்எல்ஏ சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக கொடுக்குறியா? என்ன, அதாவது எந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் நீங்கள் இருக்கீங்க? நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி, உங்களுடைய கொள்கை வேறு, அடிப்படையில் நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறதுக்காக எழுச்சியாக வந்த ஒரு கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு அந்த எழுச்சியில் இருக்குதா? இருக்கு சார். எஸ்ஐஆர் எதிர்த்து போராடுறதா? எங்க எஸ்ஐ, அதாவது பாஜக கொண்டு வர விஷயங்களை எதிர்த்து போராடுறதுல இருக்கே தவிர்த்து அடித்தட்டு மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வதில் அந்த எண்ணத்தை காட்டணும்ல. இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை அந்த அடித்தட்டு மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன பண்ணீங்க? இல்லை குடிசை மாற்று வாரியத்துக்கு எதிராக மாற்று வாரியம்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த குடிசை மக்களில் வந்து எத்தனை லட்சம் பேருக்கு இந்த 5 வருஷத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்கப்பட்டிருக்கு? குடிசை வாரியத்துக்கு சார்பாக வீடு கட்டி கொடுக்கணும்ல. எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு? அதுக்கான முன்முயற்சி நீங்கள் என்ன எடுத்தீங்க? அப்போ எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் அடுத்து நான் அவர் ரவிக்குமாரை பொறுத்தவரை நான் எம்எல்ஏ வந்துடணும். அதுக்காக இப்போ அதுக்கு அவங்க தலைவர் ஒன்று சொல்கிறாரு. ரவிக்குமார் அப்படிலாம் நினச்சி சொல்லியிருக்க மாட்டார், அவர் இப்படி சொல்லியிருப்பார். அதாவது எல்லாரும் ஓடி போய், அதாவது ஸ்டாலின் காலை பார்த்தோன்னு யாரா முதல்ல விழுறதுன்ற கண்டிஷனில் போய் எல்லாம் ரெடியாக இருக்காங்க.
நேற்று கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு பேட்டி கொடு அவர் சார் நீங்கள் பணம் வாங்கினீங்கல்ல, இல்லை நாங்கள் வாங்கினோம், அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் அடுத்த தடவை வேண்டான்ட்டோம். அது எப்படி நீ வேண்டான்னுவ? அதாவது பப்ளிக்காக அதாவது ஒரு இன்றைக்கி எதாவது சொல்கிறல, யாரையினாலும் பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் திமுக செயல்படும். அதுக்கு இன்றைக்கி இந்த திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகள் பலியாயிட்டாங்க. மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் பலியாயிட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகள்னு சொல்கிறத விட, தோழமைகள் கட்சின்னு சொல்கிறத விட, எல்லாரையும் திமுகவில் இணைச்சி இவங்க ஒரே கட்சியானே நின்று எலெக்ஷனை சந்திக்கலாம். ஆனால் சார் கமல் சார் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் டிவியில் எடுத்து ரிமோட் எடுத்து அடித்தேன். எதுக்கு அடித்தேன்? அது நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து எங்களுக்குள்ளே வந்து எல்லா நாளும் நடக்கும். ஆனால் அந்த ரிமோட்டை வேறு யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகள். அதாவது அந்த ஆள் பேசுகிறது முதல்ல அந்த ஆளுக்கே புரியுமா புரியாதான்னு நமக்கு தெரியல. முதல்ல ஒருத்தன் பேசினானா அது நமக்கு புரியணும். முதல்ல எல்லாருமே என்ன கேட்டாங்க, இது எல்லாரும் இன்றைக்கி மீம்ஸ் போட்டு என்ன கலாய்க்கிறாங்க, கமல் பேசுனது இல்லை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை என்ன புரியுது, ரிமோட்டை நான் தூக்கி போட்டேன், எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் தூக்கி போட்டேன், அப்போ ரிமோட்டை இப்போ இன்னொருத்த தூக்கிட்டு போகிறான், அதனால நான் திரும்ப வந்து இங்கே சேர்ந்து. அடே நீ ஏன் கட்சி ஆரம்பிச்சிடும் உனக்கும் தெரில, உன் கட்சியில் இல்லை. அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, டே ஒரு ஓனர் ஒரு கம்பெனியை கலைச்சா கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாரும் போய் பக்கத்து கம்பெனியில் சேர்ந்தாங்களாம், ஓனரும் போய் அதே கம்பெனியில் சேர்ந்த கதையா. இவங்க கட்சியில் உள்ளேருந்து ஒரு முக்கியமான எல்லாரும் போய் எங்கே போனாங்க, திமுகவில் பேசினாங்க. கடைசியில் நீனும் போய் அங்கே எம்பி சீட்டுக்கு கட்சியை வித்துட்ட. இதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? அதாவது பலருடைய சொத்துக்களை நாசமாக்கி, பலருக்கு அரசியல் ஆசை பதவி காட்டி, பலரை ஏமாற்றிய விஷயத்தை தவிர அரசியலில் கமல் சாதித்தது ஒன்றும் கிடையாது. அதாவது கமலெல்லாம் வந்து பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் கமலுக்கு கூட அறிவே இல்லைன்றதை நம்ம கமல் அரசியலுக்கு வந்தவொன்னு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதாவது அரசியலில் கூட்டணி வைக்கிறது, கட்சியை நடத்த முடியாமல் போகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவருக்கு அதுக்கு சொல்கிற விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எங்கேயே ஏற்றுக்க முடியாது. டே நீ பைத்தியம், அதுக்குன்றதுக்காக எதிரில் இருக்க எல்லாரையும் பைத்தியம்னு நினைக்காதரா. எப்படி நீ பைத்தியம்தான், ஆனால் உனக்கு நீ பேசுகிறத கேட்கறதுனாலே என்னையும் பைத்தியம்னு நினைக்காதுன்ற மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுத்து பேசுகிறது. அதான் சொல்கிறல, இவங்க யாருமே வந்து நம்ம வந்து ஒரு தனி ரோல் பண்ணுறோம், நமக்கு ஒரு தனியாக ஒரு கட்சி இருக்குது, நமக்கு ஒரு கொள்கை இருக்குன்ற எண்ணங்களை விட்டு நம்ம எல்லாரும் திமுகவின் கொத்தடிமைகள், மன்னராட்சியின் அடிமைகள், அந்த மனப்பான்மையிலே இவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்காங்களே தவிர தனி கட்சின்ற எண்ணம் இவங்க யாருக்குமே கிடையாது. கமல் உட்பட யாருக்குமே இவங்களுக்கு கிடையாது. புரியுது சார். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நீங்கள் எப்பவுமே சொல்லுவேன் காங்கிரஸ் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் தான் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தா பீகார்லேயும் ஏங்க நான் சொல்லும் போது காங்கிரஸ்காரங்களுக்குலாம் கோவம் வந்துச்சுங்க. காங்கிரஸ் அழியுது. நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், காங்கிரஸ் அழியுதுன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சு. நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, பிஜேபியிலேருந்து பார்த்தீங்கன்னா 27 வயசு, 29 வயசு, 30 வயசு, 31 வயசுலேருந்து எம்எல்ஏ வராங்க. ஆமாம், ஏன்னா எந்த துறையிலேருந்தோ ஒருத்தர் எம்எல்ஏ வராங்கல்ல. நீ உன் கட்சியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கார்த்திக் சிதம்பரம் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு, எங்கள் அப்பாவுக்கே வாய்ப்பு கொடுக்கல, இவனுக்கு எங்கேருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துட போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் இப்போ அண்ணாமலை மாதிரி ஒருத்தன் வரான். இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம்ன்றது அவரை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஈஸியாக ஒரு ஃபேஸ் வேல்யூவில் ஒரு ஆள், அவன் ஒரு நல்லா படித்த ஒரு பெரிய ஆளாக இருக்காப்புல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் திமுகவின் அடிமைகளை மட்டுமே நாங்கள் கட்சியின் தலைவராக வைத்துக் கொள்வோம், வேறு யாரையும் நாங்கள் வச்சுக்க மாட்டோன்ற மாதிரியே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவனை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் கட்சி எங்கேருந்து வளைப்பீங்க? காங்கிரஸ் அழிக்க வந்தது தான் திமுகன்றதை காங்கிரஸ்காரன் மறந்துட்டான். காங்கிரஸ்காரன் என்ன மறந்துட்டான்? காங்கிரஸை அழிக்க வந்த கட்சி தான்றதை யார் மறந்துட்டா? காங்கிரஸ்காரன் மறந்துட்டான். இன்னைக்கு காங்கிரஸ் திமுக ஆரம்பிக்கும் என்ன சொல்லி ஆரம்பித்தாங்க, நம்ம காங்கிரஸை ஒழிக்கணும், இது பார்ப்பனிய கட்சி. இன்றைக்கி எப்படி பாஜக பார்ப்பனிய கட்சின்றானோ அன்னைக்கு இந்த திமுக காரன் யாரை பார்ப்பனிய கட்சின்னா காங்கிரஸை சொன்னான். இன்னைக்கு அவன் டைலாக்கை மாற்றலை, திமுக காரன் டைலாக்கை மாற்றலை, ஏன்னா காங்கிரஸ் அழிச்சிட்டான். அடுத்த பாஜகவை சொல்கிறான் இது பார்ப்பனிய கட்சின்ட்டு. கட்சி ஆரம்பிக்கும் முதல்ல என்ன சொன்னால் காங்கிரஸ் சொன்னான், காங்கிரஸ் அழிச்சாச்சு. அப்போ காங்கிரஸ்காரன் என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்மளை அழிச்சது திமுகன்றது என்னைக்கு காங்கிரஸ்காரன் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு மட்டும்தான் அவனுக்கு அறிவு வளரும். இந்த அறிவு மேல் மட்டத்தில் இருந்தே இல்லை. இன்றைக்கி ராகுல், சோனியா காந்தி உட்பட இன்றைக்கி வந்து ஸ்டாலின் நம்மளை பார்த்து நல்லா பேசுகிறாரு, கனிமொழி நல்லா பேசுகிறாங்க. உன் கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு வழி கூட இல்லை, உனக்கு துப்பு இல்லை, நீ அவன் நல்லா பேசினா உனக்கு என்ன நாசமாக போன, உனக்கு என்ன, உன் கட்சி என்ன நிலைமையில் இருக்குது? இன்றைக்கி தமிழகத்தில் உங்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன இருக்குது? அப்போ உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இன்றைக்கி பீகாரில் சோழியை முடிச்சிட்டாங்களா? அதாவது தன் சக்திக்கு மீறி ஆசைப்பட்டு இன்றைக்கி பீகாரில் உங்களோட நிலைமை என்ன? போய் மீன் பிடிச்சிங்க, குளத்தில் குதிச்சிங்க, தண்ணியில் ஜம்ப் பண்ணிங்க, அந்தர் பெல்ட்டி அடிச்சிங்க, 4 ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் ஜெயிச்சிடலாமா? உழைப்பு, இன்றைக்கி மோடி போடக்கூடிய உழைப்பு எவ்வளோ உழைப்பு? மனுஷன் 7 மணி நேரம் தான் தூங்குறாரு. கொள்கையில் வேறுபாடு இருக்கலாம், கருத்தில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் உழைப்பு அசாதாரண உழைப்பு. இன்றைக்கி நீங்களும் நானும் உங்களாலேயே என்னாலேயே கூட அந்தளவுக்கு உழைப்பு கொடுக்க முடியாதுங்க. 7 மணி நேரம் தான் தூங்குறாரு, அந்தளவுக்கு சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாதத்தில் மனுஷன் 20 நாள் எங்கே இருக்கான்ட்டே தெரிய மாட்டேங்குது. ராகுல் காந்தி ஒரு கட்சி தலைவர் எப்படிங்க செயல்படணும், இல்லை ஒரு கட்சியினுடைய முன்னோடி நீங்கள் எப்படி செயல்படணும்? இன்றைக்கி ஒரு அண்ணாமலையை பாருங்கள், இல்லை இந்த வயசில் எடப்பாடியை பாருங்கள், ராமதாஸை பாருங்கள். அவர் நீச்சல் அவர் சொல்கிறாரு, நான் என்ன ஆக்டிவாக இருக்கேன், பையனுக்கு டப்பு கொடுக்குறாரு.
ராமதாஸ் அவர் பையனுக்கு டஃப் கொடுக்குறாரு, ராகுல் காந்தி யாருக்கு டஃப் கொடுக்குறாரு? அப்போது இவர்கள் வந்து இவர்களுடைய சுய ஒழுக்கத்துலேருந்தே தவறுறாங்க. இவங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய இவங்க வந்து உழைக்கிறதுலேருந்து தவறாங்க. 21 மணி நேரம் உழைக்கணும். அந்த 21 மணி நேரம் உழைப்பே வந்து ராகுல் காந்தி கிட்டே இல்லை. அப்புறம் எப்படிங்க கட்சி ஜெயிக்கும்? காங்கிரஸ் வீழ்ந்து கொண்டே வருகிறது, இன்னும் காங்கிரஸ் வீழும். இதுதான் என்னோட கருத்து. அடுத்து இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமாக உடன்பிறப்பே வா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல விஷயம் தானே சார், எல்லாத்துலேயுமே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, பூத் கமிட்டியை இது பண்ணுறாரு. 4.5 வருஷமா என்னங்க பண்ணீங்க? இல்லை உடன்பிறப்பே வா, 4.5 வருஷமா உடன்பிறப்பு எங்கே போச்சு? 4.5 வருஷமா உடன்பிறப்பை ஏன் பார்க்கல? இப்போ இந்த அக்கறை நான் தான் சொல்கிறேன், உங்களுடைய அக்கறை அனைத்துமே 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இருக்குது. 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? ரேஷன் கடைகளில் சரியாக பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம டெய்லி போடுற ரோடுகள் போயிட்டு வர ரோடு எப்படி இருக்குது? கால்வாய் பணிகளை சென்னை சுற்றுப்பாட்டத்தில் முடிக்கிற நீங்கள் என்ன முடிக்கல. மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால அவ்வளோ ஒரு தொய்வு நடந்துட்டு இருக்கு. மெட்ரோ பணியில் தாமதம், மெட்ரோ வேலையில் தாமதம் நடந்துருக்கு. எந்த வேலையை இந்த திமுக அரசு சிறப்பாக செஞ்சது? உங்களுக்கு தெரிஞ்சால் ஒன்றேன்னு சொல்லுங்கள். இந்த வேலையை திமுக அரசு சிறப்பாக செஞ்சது, இந்த 5 வருஷத்தில் திமுக அரசு இந்த வேலையை சிறப்பாக செஞ்சது எது உங்களால் சொல்ல முடியும்? பாஜகவை எதிர்த்தது, அதை கூட ஒழுங்காக செய்யலைங்க. பாஜக எங்கே அவங்க ஒழுங்காக ஏற்றாங்க? அதாவது நல்ல வேஷம் போட்டு நடித்தாங்க, நிறையா விளம்பரம் பண்ணாங்க, அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் விக்கு வச்சார், அவரோட முடியை மாற்றினார். இவது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு திமுக. பையனுக்கு அமைச்சரவையில் பதவி வாங்கி கொடுத்தாரு. அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாங்க, குடும்ப சொத்தினுடைய எண்ணிக்கையை வளர்த்துக்கிட்டாங்க. திமுக செஞ்சது இதுதான் இந்த 4.5 வருஷத்தில். இப்போ அடுத்து எலெக்ஷனுக்கு வரணும், அதனால் உடன்பிறப்பே வா. அதாவது இப்போ அதான் சொல்லலை, இப்போ அதாவது முதலமைச்சர் பேசுகிறது எல்லாமே வெளியே விடாமல் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் முன்னாடி ஒருத்தர் அளவு விட்டு எங்கள் அப்பா உங்ககிட்ட பேசணுமா? அதாவது எப்படிலாம், அதாவது இன்றைக்கி டிவி பார்க்குற குழந்தை கூட தெரியும் இதெல்லாம் நடிப்புன்றது. அப்போ எப்படிலாம் நடிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நடித்தே ஏமாத்தின குடும்பன்றது எப்படி நிரூபிக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஆனால் சார் இப்போ சபரீசன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறார். அதாவது 234 தொகுதியிலையும் உதயசூரியனை வந்து நீக்க வைக்கலாம், கூட்டணி கட்சிகள்லாம் அந்த பேசி இப்போ இது பண்ணிடலாம், அப்போ தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறதா ஒரு விஷயம். பணம் கொடுக்குறாங்களா, அதனால் வாங்கிட்டு கண்டிப்பாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா சொன்னால் நிற்க மாட்டாங்க. 15 கோடி கொடுத்த இடத்துல ஒரு 40 கோடி கொடுக்கணும். 40 கோடி கொடுத்தவனுக்கு 400 கோடி கொடுத்தா கண்டிப்பாக உதயசூரியனில் எல்லாம் நிற்பாங்க. தப்பு இல்லை அது. ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே போய்கிட்டு இருக்காங்க. இப்போது நான் வந்து அதாவது கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்கு உதாரணம் வந்து நம்ம பீகார் எலெக்ஷனை வந்து பார்க்கலாம். ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு தமிழ்நாட்டை பார்க்கணும். ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிக்கலான்றதுக்கு பீகாரை பார்க்கலாம், அடிமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு தமிழ்நாட்டை பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் உங்களை ஒற்றுமையாக இருக்க வேணான்ட்டே சொல்லுங்கள், நீங்கள் ஒற்றுமையாக இருங்க ஜெயிங்க. ஆனால் நீ வந்த கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன? மதிமுக மன்னராட்சிக்கு எதிராக தான் பிரிஞ்சு வாரிசு அரசியலுக்கு எதிராக பிரிஞ்சு போன கட்சி தான் மதிமுக. அப்போ இன்றைக்கி மதிமுக இன்றைக்கி வாரிசு அரசியலை ஏற்றுக்கிட்டு, அப்போ உன்னோட கொள்கை என்ன? அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது செத்தாங்களே அந்த உயிர் உன்னை சும்மா விடுமா? அந்த ஆன்மா உன்னை சும்மா விடுமா? அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நீங்கள் மதிமுக இன்றைக்கி வைகோ வெளியே போய் கட்சி ஆரம்பித்தார். எதனால் ஆரம்பித்தார்? ஸ்டாலினை கொண்டு வர. இன்னைக்கு ஸ்டாலின் அவர் பையன் வரையும் கொண்டு வந்துட்டார். நீ அங்கே போய் கழுவிட்டு இருக்கிய, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அப்போ அந்த கட்சியில் உள்ளவங்களாம் வெளியே போய் சொல்கிற விஷயம் இப்போ நீங்கள் மல்லை சத்தியா பேசுகிறது அத்தனையும் உண்மைன்றதை நம்ம நம்ப வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்ல. ஏன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா நம்ம வந்து நம்ப மாட்டோம். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கீங்கல்ல. அதான் சொல்கிறல, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இல்லை. இது வந்து ஒற்றுமைக்கு அடையாளம் இல்லை, அடிமைக்கான அடையாளம் தான் திமுக கூட்டணி. சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பந்திருக்கு மிக்க நன்றி சார். நன்றி.